தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரால் ஆமேன். இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, எங்களோடு இணைந்து பயணிக்கின்றவரே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எத்தகைய சூழலில் நாங்கள் வாழ்ந்தாலும் நீர் எங்களோடு இணைந்து செயல்படுகின்ற கடவுளாக இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் நாங்கள் வழிபட நாங்கள் கூடியிருக்கின்ற இந்த நேரத்திலே நீர் எங்கள் மத்தியில் உம்முடைய இருப்பு நிலையை இருத்தலாக்கவே நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த வழிபாட்டு வழியாக நாங்கள் உம்மை தரிசிக்கவும் நீர் எங்களை சந்திக்கவும் இந்த வழிபாடு அமைய நீர் எங்கள் துணை புரியும். இந்த அனைத்தும் நாங்கள் இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பின் கடவுளே, ஆமேன். இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் நம்முடைய வாழ்க்கையோடு பயணிக்கின்ற மூவரு கடவுளின் திருப்பெயரால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வழிபாட்டிற்கு துவக்கமாகவும் கடவுளை போற்று வண்ணமாகவும் நம்முடைய பாமாலையில் 267 பாமலை போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் என்ற பாமலையை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், பானோர் கூடி பாடவும் இன்பமாய் பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய மாந்தர் யாரும் வரும் ஆனந்தமாய் நேசமேய்ப்பன் கரத்தில் ஏந்துமாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் கோஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிராணதியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். மாதத்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா. அருள் நாதா மாசருகா பரஞ்சோதி வல்ல நாதா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், வேணும் மண்ணும் இசைந்து பாடவும். போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். ஏக ராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நீதியின் செங்குலை ஓச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும். இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும்.
இப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்ற உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவமுடவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் இருந்த எங்களை மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிகர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்விதர்மை நீக்கி நம்மை சுத்திப்பதற்கு நம்பத்தக்கரும் நீதிமுள்ளவர். நான் எழுந்து என் தபனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நாம் பார்த்தனல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மன திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவனுக்காக பரிதபக்க முடியாத பிரதனாஸ் நமக்கு இராமல் எல்லாவற்றும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதனாஸ் நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உமது வழிகளை விட்டு விலகி போனோம். எங்களை எதிர்த்து யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதை மேல் அறிக்கை மேல் எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் மித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்துள்ளால் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தோ. ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதியாக ஆதியாகமம் 32 அதிகாரம் 22 திருவசனம் துவங்கி 32 திருவசனம் வரை. First Testament reading taken from Genesis chapter 32 verses bringing from 22 to 32. நிருப பாடமாக அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 1 திருவசனம் துவங்கி 18 திருவசனம் வரை. Acts of Apostles
chapter 9, verses beginning from 1 to 18. நற்செய்தி பாடமாக தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 24ஆம் திருவசனம் துவங்கி 29ஆம் திருவசனம் வரை. The Gospel according to St. John, chapter 20, verse beginning from 24 to 29. அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் இணைந்து நம்முடைய கீர்த்தனைகளில் 131ஆம் கீர்த்தனை, நீ உனக்கு சொந்தமல்லவே என்ற கீர்த்தனையை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். நீ உனக்கு
இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, எங்களோடு இம்மானுவேலாக வாசம் பண்ணுகின்றவரே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற போது நீர் எங்களோடு பேசும், எங்களுடைய மனதின் சிந்தனைகளை நீர் கட்டுப்படுத்தும். இதை உம்முடைய திருப்பேரில் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் இறையே, ஆமேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் நம்மோடு பயணிக்கின்ற மூவரு கடவுளின் திருப்பேரால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கடவுளாக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மக்களை சந்திக்கின்றவராக இருக்கிறார். நம்முடைய கடவுள் நம்முடைய வாழ்க்கை என்ற பயணத்தில் நம்மோடு இணைந்து பயணிக்கின்றவராக இருக்கிறார். இன்றைய தலைப்பாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திப்பது என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். என்கவுண்டர் with the risen Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சீடர்களை எவ்வாறு சந்தித்தார், அந்த சந்திப்பிலே என்ன நடைபெற்றது என்று தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகின்றோம். அது மட்டுமல்லாமல் கடவுள் மக்களோடு இணைந்து பயணிக்கின்றவராக இருக்கிறார். மக்களுடைய வாழ்க்கை என்ற பயணத்தில் கடவுள் சந்திக்கின்ற போது அவருடைய வாழ்க்கையில் ஆகின்ற மாற்றங்கள் என்ன, அந்த சந்திப்பு வழியாக என்ன நடைபெறுகிறது என்று தான் இன்றைக்கு இருக்கின்ற செய்தியாக இருக்கிறது. 3 திருமறை பகுதிகளும் நாம் எடுத்து பார்த்தால் 3 திருமறை பகுதிகளும் ஒரு பயணத்தை மேற்கொள்கின்ற அனுபவத்திலே அங்கே கடவுள் அவர்களை சந்திக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எத்தகைய பயணமாக இது இருந்தது, அந்த பயணத்தில் என்ன நடைபெற்றது என்று தான் நாம் இன்றைக்கு சிந்திக்கின்ற செய்தியாக தலைப்பாக இன்றைக்கு இருக்கிறது. இந்த ஒரு அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சீடர்களை சந்திப்பதை நாம் இங்கே யோவான் எழுதின நற்செய்தி நூல்களில் நாம் இங்கே பார்க்கின்றோம். அந்த சந்திப்பில் ஆகிறது என்ன என்று நாம் பார்க்கின்ற போது அந்த சந்திப்பில் நடைபெறுகிற காரியங்களை நாம் சற்று கவனிக்க வேண்டும். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை அந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறையானது காலியாக இருந்தது, அவர் அங்கே இல்லை என்று அங்கே வருகின்ற ஒரு செய்தி அங்கே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். 11ஆம் திருவசனத்திலிருந்து 18ஆம் திருவசனம் வரை பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளை சந்திக்கின்ற நிகழ்வு அங்கே வருகிறது. அதற்கு தொடர்ச்சியாக 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் திருவசனம் வரை பார்க்கின்ற போது அந்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களை சந்திக்கின்ற நிகழ்வு அங்கே வருகிறது. இந்த சந்திப்பிலே பார்க்கின்ற போது தோமா அங்கே இருக்கவில்லை. மற்ற அனைத்து சீடர்களும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். அவருடைய சந்திப்பை இங்கே தோமாவிடத்தில் சொல்கின்ற காரியம் இங்கே வருவதை பார்க்கின்றோம். அது 24ஆம் திருவசனத்திலிருந்து 29ஆம் திருவசனம் வரை நாம் அதை பார்க்கின்றோம். அந்த சந்திப்பை பார்க்கின்ற போது அங்கே தோமா சொல்கிறார், நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்னுடைய விரலை அவருடைய காயங்களை தொட்டு அவருடைய விழாவிலை நான் போட்டு நான் பார்க்கின்றதை நான் நம்ப மாட்டேன் என்று அவர் அங்கே சொல்வதை பார்க்கின்றோம். இது நிமித்தமாக பொதுவாக நாம் தோமாவை அவர் சந்தேக உள்ள தோமா என்று நாம் கருதுகிறோம். தி டவுட்டிங் தாமஸ் என்று நாம் அவரை கருதுகிறதை நாம் பார்க்கின்றோம். உண்மையாக அவருக்கு சந்தேகம் இருந்ததா அல்லது ஒரு ஆர்வம் இருந்ததா என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால் இதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சீடர்களை சந்திக்கின்ற போது அந்த நிகழ்வு என்ன ஆனது என்றும் நாம் சற்று கவனிக்க வேண்டும். 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் திருவசனத்தை பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து சீடர்களை சந்தித்தார் என்று பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து அங்கே காட்சி கொடுக்கின்ற போது 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் அவருடைய கைகளையும் அவருடைய விழாவையும் இயேசு கிறிஸ்துவே அங்கே காண்பிக்கிறதை பார்க்கின்றோம். இதை பாருங்கள் என்று, அதற்கு பிறகு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்கிறார். இதை அனைத்து சீடர்களும் பார்க்கிறார்கள், வெறும் தோமா மட்டும் தான் பார்க்கவில்லை. எப்பொழுது சீடர்கள் தோமாவிடத்தில் சொல்கிறார்களோ இவ்வாறு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம், அவருடைய காயத்தை பார்த்தோம், அவருடைய விழாவை நாம் பார்த்தோம் என்று சொல்கின்ற போது
அங்கே தோமாவும் சொல்கிறார், நானும் அதை பார்க்க வேண்டும், பார்ப்பது மட்டுமல்ல, நான் அவருடைய விழாவில் என்னுடைய கையை என்னுடைய விரலை போடுகின்ற போது தான் அதை நம்புவேன் என்று அவர் அங்கே சொல்வதை பார்க்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் அங்கே 26ஆம் வசனத்திலே நான் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து மறுபடியும் தோமாவோடும் அந்த சீடர்களோடும் அங்கே காட்சி கொடுக்கின்ற போது இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார், நீ வந்து என்னுடைய விழாவிலும் என்னுடைய கையையும் நீ பார் என்று அங்கே சொல்வதை பார்க்கின்றோம். உடனே அங்கே தோமா சொல்கின்ற ஒரு காரியம், என் ஆண்டவரே என் கடவுளே என்று அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து தோமாவை சந்திக்கிறார் அல்லது சீடர்களை சந்திக்கிறார் என்று பார்க்கின்ற போது இந்த காலத்தில் இந்த நிகழ்வுகளுக்கு ஆகின்ற காரியம் என்ன என்று பார்க்கின்ற போது என் ஆண்டவரே என் கடவுளே சொல்கின்ற போது இங்கே தோமா அவருடைய நம்பிக்கையை அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது காட்சி கொடுத்த பிறகு முதலாக தோமா மட்டுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே கடவுள் என்று அறிக்கை செய்தவராக இருக்கிறார். When Thomas confesses my Lord, my God, he confesses that the divinely nature of Jesus என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். என்றால் முதலாவது இங்கே சந்திக்கின்ற போது இந்த சந்திப்பிலே தோமாவுடைய நம்பிக்கை இங்கே உறுதிப்படுகிறதை பார்க்கின்றோம், சீடர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுகிறதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் பல நேரங்களில் நம்மை சந்திக்கின்றவராக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையுடைய பயணத்தில் சந்திக்கிறார் என்று பார்க்கின்ற போது அந்த சந்திப்பிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாம் சந்திக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையுடைய நம்பிக்கையை அவர் மேன்மைப்படுத்துகிறதை பார்க்கின்றோம், நம்முடைய நம்பிக்கையில் நாம் உறுதிப்படுத்துவதை பார்க்கின்றோம். என்றால் முதலாவதாக என்கவுண்டர் with the risen Christ enriches our life என்று நாம் பார்க்கின்றோம், enriches our faith என்று நாம் பார்க்கின்றோம். என்றால் கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாம் சந்திக்கிறோம், நாம் நம்புகிறோம் என்று சொல்லும் போது அந்த சந்திப்பானது நம்முடைய நம்பிக்கையை அது உறுதிப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருப பாடமாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம் துவங்கி 18ஆம் திருவசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியானது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சவுலை சந்திக்கின்ற நிகழ்வு இங்கு வருகிறதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவை பின்பற்றின மார்க்கத்தார் என்று கருதப்பட்ட அந்த மக்களை சவுல் துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற போது இயேசு கிறிஸ்து அங்கே அவரை சந்திக்கின்ற போது யார் என்று கேட்கின்ற போது அவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே என்று அவர் அங்கே சொல்வதை பார்க்கின்றோம். இது நிமித்தமாக 3 நாள் அவர் பார்வையில்லாமல் இருக்கிறது. அதற்கு பிறகு அவர் அனனியாசை சந்தித்து அவர் பார்வை கிடைக்க வேண்டும் என்று அங்கே சொல்வதை பார்க்கின்றோம். இந்த ஒரு சந்திப்பிலே அனனியாவுக்கு சற்று பயம் இருக்கிறது, அவர் துன்பப்படுத்துவதற்காக வந்த நபராக இருக்கிறார், நான் எவ்வாறு சந்திப்பேன் என்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்து பவுலடியாரை சந்தித்த நோக்கத்தை 15வது திருவசனத்தில் மிக தெளிவாக நாம் அங்கே பார்க்கின்றோம். But the Lord said to him, go, for this man is a chosen instrument of mine to carry my name before Gentiles, kings and Israelites. அதாவது இயேசு கிறிஸ்து சவுலை சந்திக்கின்ற நோக்கத்தை இங்கே 15வது திருவசனத்திலே தெளிவாக நாம் பார்க்கின்றோம். இந்த மனிதன் என்னுடைய பாத்திரமாக இருக்கிறான், என்னுடைய நற்செய்தியை இங்கே யூதர் அல்லாத மக்களுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்டேன் என்றால் இந்த சந்திப்பிலே நாம் பார்க்கின்ற போது இந்த சந்திப்பிலே கடவுளுடைய நோக்கத்தை கடவுளுடைய திட்டத்தை நாம் இங்கே பார்க்கின்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளை சந்திக்கிறோம், நாம் கிறிஸ்து நம்மை சந்திக்கிறார் என்று சொல்கிற போது அது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அந்த சந்திப்பு இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இங்கே சற்று நாம் கவனிக்க வேண்டும் என்றால் சவுல் துன்பப்படுத்த வேண்டும் என்று அங்கே சொல்கிறார். ஒரு கடின பாடலுடைய சூழலே அங்கே செல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த சூழலை அங்கே இயேசு கிறிஸ்து சந்திக்கின்ற போது அது மாற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்ப்பது கிறிஸ்துவுடைய சந்திப்பானது கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை என்ற பயணத்தை சந்திக்கிறார் என்று சொல்கிற போது அது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு மாற்றத்தை உருவாக்கின்ற ஒரு நிகழ்வாக அது அமைகிறது என்று நாம் இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம். Secondly, we see that when Christ encounters in a life, it is an envision for a transformation என்று நாம் இங்கே இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். கடைசியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதலாம் ஒப்பந்த நூல் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் திருவசனம் துவங்கி 32ஆம் திருவசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில்
யாக்கோபு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார், தன்னுடைய சகோதரராகிய ஈசுவை சந்திக்க வேண்டும் என்று. இவர் செல்கின்ற போது ஒரு அச்சத்தோடும் ஒரு பயத்தோடும் தான் செல்கிறார். ஏனென்றால் தன்னுடைய சகோதரன் ஈசுவை நான் ஏமாற்றி விட்டேன், பல வருடங்களுக்கு பிறகு அவரை சந்திக்கப் போகின்றேன், அவர் எத்தகைய கோபத்தோடு இருக்கிறாரா, எத்தகைய மனநிலைமையில் இருக்கிறார் என்ற சிந்தனையோடு செல்கிறார். அந்த இடத்துல கடவுளுடைய மனிதனை இங்கே அவர் சந்திக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சந்திக்கின்ற போது இருவருக்கும் அவர் போட்டியிடுகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். அந்த ஒரு சூழலில் தான் கடவுள் அவரை சந்திக்கின்ற போது அவர் சொல்கிறார், உன்னுடைய பேர் யாக்கோப் அல்ல இஸ்ரவேல் என்று மாற்றப்படுகிறது என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். அதற்கு பிறகு யாக்கோப் அங்கே சொல்கின்ற காரியம், நான் கடவுளை முகமுகமாக சந்தித்தேன் என்று அந்த இடத்திற்கு பேர் பெனியேல் என்று அங்கே வைக்கிறதை பார்க்கின்றோம். பெனியேல் என்பது ஒரு எபிரேய சொல்லாக இருக்கிறது. அது பென் ஏல் என்று 2 வார்த்தைகளாக இருக்கிறது. பென் என்பது முகம், ஏல் என்பது கடவுள். கடவுளுடைய முகத்தை நான் பார்த்தேன், நான் சாகாமல் இருக்கிறேன் என்று அவர் சொல்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. என்றால் இந்த பகுதியானது கடவுளுடைய சந்திப்பில் மக்களை ஊந்துதல் படுத்துகின்ற ஒரு காரியமாக இது அமைகிறது. இயேசுவை சந்திப்பதற்கும் அதன் வழியாக அங்கே ஒப்புரவாகுதலுக்கும் அங்கே சமாதானம் பெறுவதற்கும் அந்த ஒரு சந்திப்பு அந்த அடித்தளத்தை உருவாக்குறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். என்றால் மூன்றாவதாக நாம் இங்கே பார்ப்பது God encounters leads us to empowerment என்று நாம் பார்க்கின்றோம். Encounter with God empowers us என்று மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம். கடவுள் நம்மை சந்திக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையை அவர் ஊந்துதல் படுத்துகிறார் என்று நாம் மூன்றாவதாக பார்க்கின்றோம். என்றால் கடவுளுடைய சந்திப்பு என்று நாம் சொல்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எந்த சூழல் சந்திக்கிறார் என்றால், ஒவ்வொரு நாட்களுடைய பயணத்திலும் நம்முடைய வாழ்க்கை என்ற பயணத்திலும் ஒவ்வொரு நிகழ்விலும் கடவுள் நம்மை சந்திக்கின்றவராக இருக்கிறார். பல விதமான கஷ்டங்கள் நிறைந்த சூழல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அந்த கஷ்டங்கள் நிறைந்த சூழலிலும் கடவுள் நம்மை சந்திக்கின்றவராக இருக்கிறார். அந்த சந்திப்பிலே மாற்றத்தை உருவாக்கின்றவராக இருக்கிறதை பார்க்கின்றோம். நாம் கஷ்டங்களை சந்திக்கின்ற போது அந்த கஷ்டங்கள் வழியாக மாற்றங்களை உருவாகுது என்றால் அது கடவுளுடைய தொலைநோக்கு பார்வையாக இருக்கிறது. இட் இஸ் அன் என்விஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் தான் பவுல் அடையாருடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தில் அவன் கடவுளுடைய சந்திப்பில் நாம் அங்கே பார்க்கிறதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் கடவுள் சந்திக்கின்ற போது நம்முடைய நம்பிக்கை ஊந்துதல் படுத்துகின்றவராக நாம் அங்கே பார்க்கின்றோம். when God meets us, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை சந்திக்கிறோம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாம் அறிக்கை செய்கிறோம் என்றால் அந்த அறிக்கை செய்கிறது அது ஒரு சாட்சியாக அமைகிறது. அது சாட்சியாக அமைப்பதற்கு அது கடவுளை சந்திக்கின்ற நிகழ்வாக அது அமைகிறது என்று பார்க்கின்ற போது அது ஊந்துதல் தருகின்ற ஒன்றாகிறது. நம்முடைய நம்பிக்கையில் வேரூன்றி நிற்பதற்கு அது அடித்தளமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். நிறைவாக இந்த செய்தியை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் 3E என்று நாம் நினைவில் வைக்கலாம். When we encounter Christ, we get empowered என்று பார்க்கின்றோம். First E as empower. Secondly, we see that when God encounters our life, when Christ encounters us, He enriches our faith என்று பார்க்கின்றோம். நம்முடைய நம்பிக்கையை அவர் ஊந்துதல் படுத்துகின்றவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். மூன்றாவதாக, when Christ encounters in our life, it is cause of an envision என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மாற்றத்தை உருவாக்குவதற்கென்று நாம் இங்கே பார்க்கின்றோம். பவுலடியார் கடவுளுடைய நோக்கத்தை அறிந்து அவர் மாற்றத்தை உருவாக்கின்ற கருவியாக அவர் பயன்பட்டார். இன்றைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மை சந்திக்கிறார் என்று சொல்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய மாற்றங்களை உருவாக்கின்றவர்களாக எத்தகைய சாட்சிகளாக நாம் இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து நாம் செயல்படுவோம். கண்களை மூடி நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, நீர் எங்களை எங்களுடைய வாழ்க்கை என்ற பயணத்தில் சந்திக்கின்றவராக இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களை சந்திக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தில் நீர் இணைந்து நீர் செயல்படுகின்ற போது நீர் மாற்றத்தை உருவாக்கின்ற கடவுளாக இருக்கின்றீர். எங்களை ஊந்துதல் படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றீர். எங்களுடைய நம்பிக்கையில் வேறொன்று நிற்க நீர் எங்களுக்கு கிருபை பார்க்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பலவிதமான அனுபவங்களை நான் சந்திக்கின்ற போது ஒவ்வொரு அனுபவத்திலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்று உம்முடைய திருவசனம் வழியாக நீர் எங்களை போதித்தீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் இந்த திருச்சொற்களை நாங்கள் கேட்கின்ற மட்டுமல்லாமல் எங்களுடைய நம்பிக்கையில் நாங்கள் உறுதிப்பட, எங்களுடைய நம்பிக்கையில் நாங்கள் நிலைத்திருக்க, இதன் வழியாக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் மாற்றத்தை உருவாக்கின்ற கருவிகளாக நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு துணை புரியும்.
இதை உம்முடைய திருப்பெயரை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் கடவுளே, ஆமேன். இந்த வழிபாட்டிற்கு நிறைவாக நாம் யாவரும் ஒன்றிணைந்து நம்முடைய பாமாலையில் 324ஆம் பாமாலை, பாதை காட்டும் யெகோவா என்ற பாமாலையை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, எங்களோடு இணைந்து பயணிக்கின்றவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த வழிபாட்டிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மறுபடியும் கர்த்தாவே, கொரோனா தொற்று பரவி இருக்கின்ற சூழல்களில் திருச்சபைகள் நாங்கள் அமர்ந்து வழிபட இயலாமல் இருக்கின்ற சூழலில் இந்த ஊடகம் வழியாக உம்முடைய திருச்செய்தியையும் உம்மை நாங்கள் வழிபடவும் நீர் கொடுத்திருக்கின்ற இந்த வழிபாட்டிற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆனாலும் கர்த்தாவே, இந்த சூழல் மாற நாங்கள் திருச்சபைகளில் அமர்ந்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் நீர் தொடர்ந்து எங்களுக்கு அந்த அனுக்கிரகத்தை நீர் தர வேண்டும் என்றாடுகின்றோம். எங்களை நீர் பாதுகாக்கின்ற கடவுளாக இருக்கின்றீர், எங்களை வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆடுகின்றோம். உம்முடைய துணை அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஆடுகின்றோம். எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். உம்முடைய பலத்த கருத்துக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்புக்கின்றோம். எங்களுடைய பிஷப் அவர்களுக்காக, அவருடைய திருப்பணிக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அவர்களையும் அவருடைய அனைத்து செயல்பாடுகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். அதே போல டைசஸுடைய அனைத்து ஆஃபீஸ் பேரர்ஸ்க்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய ஊழியத்தை செய்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்கின்றோம். ஒவ்வொரு ஊழியரும் உம்மை பின்பற்றுவர்களாக உத்தமத்தோடு உம்மை செயல்பட கிருபை பாராட்டும். கஷ்டத்திலும் துன்பத்திலும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்றவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு உம்முடைய ஆறுதலையும் உம்முடைய சமாதானத்தை கொடுத்தருளும். எங்களுடைய நாட்டையும் நாட்டின் தலைவர்களையும் இராணுவ வீரர்களையும் விவசாயிகளையும் உம்முடைய திருக்கரத்துக்களாக இருக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய மந்தையாக உமக்கு உகந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் எங்கள் துணை புரியும். வழிபாட்டு முழுதுமாக நீர் எங்களோடு இருந்தீர். தொடர்ந்து உம்முடைய சமாதானத்தோடும், உம்முடைய பாதுகாப்போடும், உம்முடைய அரவணைப்போடும் நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டும். இந்த அனைத்தும் நாங்கள் இறைமைந்தோம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் கடவுளே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமேன்.
ஆசையை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்து பயணிக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூயாவின் கூற்றுவு, ஐக்கியம், சமாதானம், வழிநடத்தல் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் நிலைத்து இருப்பதாக. ஆமேன். கடவுள் உங்களோடு இருப்பாராக. இறையமதோடு தொடர்ந்து நாம் வாழ கடவோம். ஆமேன்.